பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ அது நேற்று தினத்தில் குறித்தோலை ஞாயிறுன்னு எல்லா சபையும் அதை செலிப்ரேட் பண்ணாங்க, நமக்கு தெரியும். அதில் இருக்கக்கூடிய சில ரகசியங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் 12ஆம் அதிகாரம். ஸோ இந்த யோவான் 12ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட் வசனம் எப்படியா இருக்கும்? பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளைக்கு முன்னே இயேசு எங்க இருந்தாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பெத்தானியால இருந்தாரு. பெத்தானி அப்படின்னாலே யார் வீட்டுல இருப்பாரு? மரியாள், மார்த்தா, லாசரு வீட்டுல அவர் இருக்கிறார். ஸோ அப்படி அவர் இருக்கும்போது மரியாள் ஒரு விஷயத்த பண்றாங்க, அது ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்த விலையேற பெற்ற தைலத்தை கொண்டு அவரோட பாதத்துல ஊத்தி அவரோட தலைமயிரால் அவரோட பாதத்தை துடைக்கிறாங்க. அப்ப அந்த தைலத்தினுடைய வாசனை வந்து வீடு முழுவதும் நிரப்பப்பட்டது. இதுல இருக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய ரகசியம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ராஜாக்களுக்கு வந்து கிரீடத்தை சூட்ட மாட்டாங்க. அவங்க ராஜான்னு அறிக்கை செய்யறதுக்கு அவங்க மேல தலையில அபிஷேக தைலத்தை ஊத்துவாங்க. இது நீங்க பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம். ஒரு ஆசாரியனா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அபிஷேக தைலத்தை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் ஆல் ஹேஸ் அன் அனாயிட்டிங் ஆயில். வந்து இட் ரெப்ரசன்ஸ் ஆயில்னால அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான் ராஜாக்களா இருப்பாங்க, ஆசாரியர்களா அவங்க இருப்பாங்க. அப்ப இப்ப இங்க இயேசு எப்படி இருக்கிறாருன்னா, இஸ் போத் பிரீஸ்ட் அண்ட் இஸ் போத் கிங். ஸோ இதை ப்ரொஃபட்டிக்கா அறிஞ்ச தீர்க்கதரிசியா இங்க ஒரு ஆக்டை வந்து மரியாள் பண்றாங்க. அந்த ஆயில் வந்து இன்ஃபேக்ட் அது ரொம்ப ப்ரிஷியஸ் ஆனது. ஒரு சின்ன குப்பி ஒவ்வொரு பெண்ணும் அது ரொம்ப ரொம்ப வேல்யூவா வச்சிருப்பாங்க. தனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு அதை வந்து கொடுப்பாங்க. ஸோ மரியாளுக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும். அவ ப்ரிஷியஸா நினைச்ச அந்த தைலத்தை அவங்க என்ன பண்றாங்கன்னா பாதத்துல ஊத்துறாங்க. அது எதனுடைய விளக்கமா இருக்கு? எந்த வசனத்தை, எந்த வார்த்தையை அது நிறைவேற்றது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர் ராஜா, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இவங்க பெண்ணா இருக்கனால பாதத்துல ஊத்துறாங்க. இதே வந்து ஆண்களா ஆசிரியர்களா இருந்தா தலையில ஊத்திருப்பாங்க. ஸோ இதை தொடர்ந்து இன்னொரு சம்பவம் நடக்குது. இவர் தான் ராஜா அப்படிங்கிறதுக்கு நீங்க 12வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குறித்தோள்களை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஒசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். பாருங்க, இதெல்லாம் தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டுல நமக்கு இருக்குன்னு தெரியும். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படிக்க இங்க ஜனங்கள் ஆவியானவர் ஏவராரு. அவங்க வந்து குறித்தோலை பிடிச்சிட்டு ஒசானா அப்படின்னு சொல்றாங்க. ஒசானா அப்படின்னா எபிரேய வார்த்தை வந்து ஒஷியானா, அதாவது லார்ட் சேவஸ், எங்களை ரட்சிங்க, எங்களை மீட்டுக்கொள்ளுங்க, எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிற அர்த்தம். இப்ப அந்த குறித்தோலை கையில பிடிச்சிட்டு இருந்தவங்க அதை மட்டும்தான் பிடிச்சிருந்தாங்களா, இல்ல வேற ஏதாவது வச்சிருந்தாங்க? நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 4 பொருட்களை வச்சிருக்காங்க. அதுல இருந்துதான் இன்னைக்கு நம்ம ஒரு சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ஸோ இது என்ன 4 பொருட்களை வச்சிருந்தாங்க நீங்க பாத்தீங்கன்னா, லேவியராகமம் 24ஆம் அதிகாரத்துல 40வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க அலங்காரமான குறிச்சகங்களின் கனிகளையும் பேரிச்சன் ஓலைகளையும் தலைத்திருக்கிற விருட்சகங்களின் கிளைகளையும் ஆற்றல் அறைகளையும் கொண்டு வந்து அவங்க கையில 4 இருந்துச்சு. இதை வந்து யூஸ்வலா ஜூயிஷ் கஸ்டம் ஸ்டடியில பார்க்கும்போது நீங்க பார்க்கலாம். நிறையா அவங்களோட கல்ச்சர்ல இந்த 4 விஷயத்தையும் அவங்க வச்சிருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4க்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு, என்ன நம்ம பார்க்க போறோம். ஸோ அவங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வலது கையில வந்து அவங்க என்னென்ன வச்சிருக்காங்க? பேரிச்சம் ஓலைகளையும் தலைத்திருக்கிற விருட்சகத்தின் கிளைகளையும் அடுத்தது ஆற்றல் அறைகளையும் வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். இடது கையில அவங்க கனிகளை வச்சிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஸோ இந்த வலது கையில இருக்கிற காரியத்து மூணு பொருள் இருக்கா, அதுக்கும் சங்கீதம் 1க்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதை நம்ம என்னன்னு பார்க்க போறோம், சரிங்களா? முதல்ல என்ன நம்ம பார்த்தோம்? முதல்ல பேரிச்ச ஓலைகள். அங்க இஸ்ரேல்ல வந்துட்டு தென்னை மரம்லாம் இல்லை, அங்க வந்து பனை மரங்க, பேரிச்சம் பழங்கள் தான் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய இலைகள் அதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஸ்மெல் இருக்காது, டேஸ்ட் இருக்கும். பேரிச்சம் பழத்துக்கு அது என்ன இருக்கும்? டேஸ்ட் இருக்கும். ஆனா என்ன இருக்காது? ஸ்மெல் இருக்காது. அது யாரோட கம்பேர் பண்ணப்பட்டிருக்குன்னா, சங்கீதம் 1ல துன்மார்க்கனோட கம்பேர் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது எனக்கு தோரா தெரியும், ஓகேவா, ஐ ஹாவ் த நாலேஜ் ஆஃப் தோரா, பட் ஐ டோன்ட் டூ எனி குட் டீட்ஸ் அப்படின்னு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வைக்கிறாங்க. 2வது கேட்டகரி யாருன்னு பார்த்தோம்னா, இங்க தலைத்திருக்கிற இலைகள். இதை வந்து சங்கீதம் 1ல யாரோட வைக்கிறாங்கன்னா, பாவிகள். இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, பாவிகள், சின்னர் அப்படின்னாலே அதனோட அர்த்தம் என்னன்னா மிஸ்ஸிங் த மார்க்,
கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தெரியாது, ஆனால் நான் நல்ல கிரியைகளை வந்து நான் செய்வேன். அப்படிப்பட்ட கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து இந்த தலைத்திருக்கிற இலைகளுக்கு வந்து கம்பேர் பண்ணப்பட்டிருக்காங்க. மூணாவது என்ன நம்ம பார்த்தோம்னா ஆற்றல் அறிகள் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து பரியாசக்காரர். இவங்களுக்கு ரெண்டாவது கேட்டகரிக்கு வந்து ஸ்மெல் இருக்கும், டேஸ்ட் இருக்காது. ஓகேவா? எதுக்கு? அந்த தலைத்திருக்கிற இலைகளுக்கு வந்து என்ன இருக்குமா, ஸ்மெல் இருக்கும் ஆனால் டேஸ்ட் இருக்காது. மூணாவது இந்த மாக்கர்ஸ், இவங்களுக்கு வந்து ஸ்மெல்லும் இருக்காது, டேஸ்ட்டும் இருக்காது. எனக்கு கர்த்தரோட வார்த்தையும் தெரியாது, நான் நல்ல கிரியைகளையும் குட் டீட்ஸும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பீப்புள், இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளை நாங்கள் இல்லைப்பா, நாங்கள் இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்டை போல நாங்கள் எங்களை கர்த்தரோட வார்த்தையின்படி நாங்கள் நடக்கிறோம்ப்பா, நாங்கள் நல்ல கிரியைகளை நற்கிரியைகளை நாங்கள் செய்கிறோம்ப்பா, எங்களை ரசிங்கப்பா அப்படின்னு தங்களை வந்து காண்பிச்சு எங்களை ரசிங்கப்பா அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் சொன்ன மாதிரி இங்கே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, அந்த கனிகள் நம்ம கிட்டேருந்து புறப்படணும் அப்படின்னா, அதே சங்கீதம் ஒன்று நமக்கு சொல்லுது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால் இடத்துல நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கிறான். அப்போ இந்த பாம் சண்டேன்னு நேற்று ஃபுல்லாக நம்ம சர்ச் எல்லாருமே அதை வந்து செலிப்ரேட் பண்ணோம். பட் அதனோட டீப் சென்ஸ் என்னன்னா, தேவன் வரப்போகிறார், அவர் ராஜாவாக வரப்போகிறார், அவர் கூட நான் போகணும் அப்படின்னா என்னோட வாழ்க்கை அது கனியுள்ளதாக இருக்கணும், என்னோட வாழ்க்கை அது சுவையுள்ளதாக இருக்கணும். இது ரெண்டுத்துக்கும் எக்ஸாம்பிள் யாருன்னா இயேசு கிறிஸ்து. நீங்கள் தான் கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்க. உங்கள் அரோமா நம்ம பால் கொடி சொல்லும் போது எங்ககிட்ட அந்த நற்கந்தம், நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். அந்த ட்ரையம்ஃபில் மார்ச் அவர் போகும்போது அவரோட பாடுகள் அது எல்லாமே நமக்கு தெரியும். அதில் கொஞ்சம் கூடி தேவ சித்தத்தை மீறாமல், கர்த்தருடைய வார்த்தையை மீறாமல் அப்படியே நடந்து ஓட்டத்தை முடிச்ச அவர் தேவனால பரலோகத்தில் அவரோடு கூட பிதாவனோட வலது பாரசத்தில் இருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் போகணும் அப்படின்னா இந்த 3 டைப் ஆஃப் லைஃப், துன்மார்க்கன், பாவிகள், பரியாசக்காரரை போல நம்ம இல்லாமல் கனி கொடுக்குற ஓகேவா ஒரு லைஃப்பை கர்த்தருடைய வேதத்தின் படி நீங்களும் நானும் வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம அவரோடு கூட இருப்போம், நம்ம ரட்சிக்கப்படுவோம் அப்படிங்கிற சிம்பாலிக்கான ட்ரூத்தை தான் அந்த உசானா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். இங்கிலீஷில் பார்க்கும்போது ஹீ இஸ் த பிளெஸட்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜான்லேயும் சரி, சாம் சாப்டர் 1லேயும் ஹூ இஸ் த பிளெஸட், ஹீ இஸ் த பிளெஸட். ஆஃப்கோர்ஸ் ஏசு கிறிஸ்து அவர் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர், அவர் தான் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அவரை பார்க்குற, அவரை தேடுற நீங்களும் நானும் அவரை போல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னா அவர் வருவார், நம்மளை ரட்சிப்பார். நம்ம காதுகளில் நிறையா செய்தி வருது, பஞ்சங்களின் செய்திகளை கேட்குறோம், யுத்தங்களின் செய்திகளை கேட்குறோம். இது நம்ம ஆயத்தம் ஆக வேண்டிய ஒரு டைம். கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் அறிவோம், நற்கிரியைகளை செய்வோம். தேவன் வரும் பொழுது அவர் நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவரை போல நம்ம மாறலாம். வசனம் சொல்லுது 1 யோவான்ல, அவர் இருக்கிற வண்ணமாக நம்ம இல்லை அப்படின்னா அவர் கூட போக முடியாது. அப்போ இந்த பாம் சண்டேல ஒரு விஷயத்த நம்ம என்ன கற்றுருக்கோம் அப்படின்னா, என் வாழ்க்கை ரொம்ப முக்கியம், நான் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்கிறேன்னா என்கிட்ட நல்ல கனியுள்ள வாழ்க்கை இருக்கா, என்னோட வாழ்க்கை மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்களும் நானும் இன்னைக்கு நம்ம வந்து நிதானிப்போம் அப்படின்னா நாளைக்கு நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். இந்த சங்கீதம் 1ல நியாயம் தீர்க்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்க இல்லையா? ஸோ துன்மார்க்கனும் வந்து அவங்க எங்கே நிற்க மாட்டாங்க, அவங்க தேவனுடைய சபையில் நிற்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீதிமானாகிய நீங்களும் நானும் அவரோடு கூட இருக்கணும்னா அவர் கற்றுக் கொடுக்குற ஒரு வாழ்க்கை, அவர் வச்சுட்டு போன பாதியை ஃபாலோ பண்ணுவோம், அவரோடு கூட என்றென்றும் ஜீவிப்போம். ஆமேன். ஸோ கர்த்தர் நிச்சயமாக அவங்களோட கூட இடைப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வார்த்தையின் பிரகாரம் வாழ முயற்சி செய்வோம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.